ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் காலை வேளையிலும் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, வருத்தம் வரும் பொழுது, இதை நம்ம எங்க எடுத்துட்டு போறது, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை குறித்து நம்ம என்ன செய்யறது அப்படின்ற அந்த குழப்பத்துல நம்ம இருப்போம். இதை நான் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கே, ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, இது நான் என்ன செஞ்சா இந்த பிரச்சனை தீரும் என்கிறதான ஒரு எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது, ஒரு ஐடியா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டு இருப்பீங்களானால், I want to suggest a verse. உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வேதத்திலே காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கு, அது ஒரு அழகா இல்லை. ஆனா அந்த வசனம் முடியும் பொழுதே வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நேரத்துல அந்த வாழ்க்கையை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் கரத்துல கொடுத்துருங்க. அவர் அந்த வாழ்க்கையின் மேல உலாவட்டும், அவர் அந்த வாழ்க்கையின் மேல நடந்து வரட்டும். அவர் நடந்து வந்தார்னு வைங்களேன், அதற்கு பின்பதாக இருக்கிற வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பார்க்கறது போல மிக அழகான ஒரு உலகமாக இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. நீங்க உங்களோட வாழ்க்கை வெறுமையா இருக்கும் பொழுது அதை அவருடைய கரத்துல கொடுத்துட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மீது அசைவாடினார், அதை அழகாக மாற்றுவார். ஆமென்.